ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆங்கிள்லாம் தோணுதோ எல்லா ஆங்கிளையும் பேக் டெஸ்டட் ரிசல்ட்டை நம்ம புரட்டி போட்டு செக் பண்ணலாம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. யூடியூப்பில் போயிட்டு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கில் வீடியோ வரும். பட் அதில் எதை ஃபாலோ பண்ணுறதுன்ற குழப்பம் உங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்கள் எந்த சேனலை ஃபாலோ பண்ணாலும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் உங்களோட க்ரோத்தை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அது என்னென்னா பேக் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு உடனே ட்ரேட் பண்ணாதீங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். பேக் டெஸ்ட்னா என்ன, பேக் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது, அதை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, A to Z எப்படி பண்ணுறது கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே பேக் டெஸ்ட் பண்ணும்போது ஆனஸ்ட்டாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நிஃப்டியில் லாஸ்ட் வீக் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ பேக் டெஸ்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் மண்டே பார்த்தீங்கன்னா December 31st. ஸோ அன்றைக்கி எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா சிபிஆர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். நான் பார்த்தீங்கன்னா சிபிஆர் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சிபிஆர். இந்த மாதிரி சிபிஆருக்கு நடுவில் கேப்ஸ் இருக்குது அப்படின்னா சிபிஆர் ஒய்டாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் ரொம்ப குட்டியாக நெருக்கமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நேரோ சிபிஆர் அப்படின்ற அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது ஆவரேஜ் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒயிட் சிபிஆர்னா மோஸ்ட்டாக 70 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 74 பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒயிட் சிபிஆர். ஆவரேஜ் சிபிஆர் பார்த்தீங்கன்னா 30 to 40க்குள்ளே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. ஸோ ஆவரேஜ் சிபிஆர். நேரோ சிபிஆர்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கும். இப்போ சிபிஆர்னா என்னன்னு பார்த்தாச்சு. சிபிஆர் எந்த மாதிரி இருக்கும்போது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணணும். சிபிஆர் ஒய்டாக இருந்தால் அன்றைக்கி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. இதே சிபிஆர் நேரோவாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்ல ட்ரெண்டிங் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜாக இருக்கும்போது ட்ரெண்டிங் டே அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஃபேக் அவுட்ஸ், மாடரேட் மூவ்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகைன் சொல்கிறேன், சிபிஆர் ஒய்டாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேஞ்ச் ஆகும். சிபிஆர் வந்து நேரோவாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகும். ட்ரெண்ட் ஆகிறது எப்படி கண்டுபிடிப்போம்னா ஹையர் ஹை ஹையர் லோ வச்சு கண்டுபிடிப்போம். இதே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஆவரேஜ் சிபிஆர் இருக்குது அப்படின்னா மாடரேட் மூவ் இருக்கும், லைட்டாக ட்ரெண்ட் ஆகும், அண்ட் தென் அகைன் ஃபேக் அவுட் ஆகிட்டு இந்த மாதிரி மூவ்ஸ் இருக்கும். இப்போ வாங்க நம்ம போயிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணலாம். December 31st பார்த்தீங்கன்னா ஒயிட் சிபிஆர் கேப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் சிபிஆர் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு டே வந்து சைட்வேஸாக இருக்கும், அதாவது ரேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் டேஸை நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியல் பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 hour ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணணும். அதுதான் இனிஷியல் பேலன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். 10:15 ஆச்சுன்னா 1 hour முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் 10:15 கேண்டில். ஸோ நான் அந்த டேவோட ஹை அண்ட் லோ ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டேன். இந்த லெவல்ஸ்க்கு ப்ரைஸ் வரும்போது நான் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் இந்த லெவல் அப்படி இல்லைனா இந்த லெவல், அதாவது இது வந்து இனிஷியல் பேலன்ஸ் ஹை, இது வந்து இனிஷியல் பேலன்ஸ் லோ. இந்த லெவல்ஸ்க்கு வந்தால் நான் ட்ரேட் பண்ணுவேன். ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் லெவலுக்கு வந்திருக்கு. சிபிஆர் ஒய்டாகவும் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ரெட் கேண்டிலை கன்சிடர் பண்ணி செல் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே வச்சுக்குவேன். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் ஹையில் என்ட்ரு ஆகுறதுனால இனிஷியல் பேலன்ஸ் லோ. ஸோ என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 1 hour லாஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். நான் பர்சனலாக என்னோட பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே எக்ஸலில் யூஸ் பண்ணி வச்சுக்குவேன். நம்மளுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆயிருக்கு, எந்த டைமில் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே ஃபில்டர் போட்டு ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்றத போட்டுக்கணும். ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ப்ராஃபிட்டா லாஸா, லாஸ். ரிஸ்க் டு ரிவார்ட் -1. டைம் என்ன டைமில் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அதை போடணும். நீங்கள் இந்த ட்ரேடில் கவனிச்ச விஷயம் எதுவும் இருக்குது அப்படின்னா இதை ரிமார்க்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த டே நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு, விட்டுருங்க, பார்ட் ஆஃப் த கேம். அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன் ஆக்ட் ஆயிருக்கு. ஏன் டிமாண்ட் ஜோன் ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் நல்ல மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணிக்கலாம். அகைன் ப்ரைஸ் இந்த லெவலுக்கு வந்தால் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிபிஆரில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. சிபிஆர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆயிருக்கு.
சிபிஆர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்குது. சிபிஆர் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா மாடரேட் 10 டே, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஃபேக் அவுட்ஸை ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு, நல்ல ஃபாலோ ஆயிருக்கு. சிபிஆரில் வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் இருக்குது, பட் இது கொஞ்சம் வீக்கான பேட்டர்ன் தான். ஏன் அப்படின்னா புல்லிஷ் கேண்டில் குட்டியாக தான் இருக்குது, பேரிஷ் கேண்டில் அதை விட டபுள் சைஸில் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா புல்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். பிகாஸ் சிபிஆரில் சப்போர்ட் எடுத்திருக்கு. பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதுக்கப்புறம் நல்ல புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு, ரொம்பவே புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டேவோட ஹை பார்த்தீங்கன்னா இதுதான், ப்ரீவியஸ் டேவோட லோ பார்த்தீங்கன்னா இதுதான். அதை தான் வந்து இங்கே பிளாக் டாட்டட் லைன்ஸில் நம்ம பார்க்குறோம். நம்மளோட வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, நான் ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ட்ரேடர். ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு ரீடெஸ்ட் வந்தால் நான் ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் டிமாண்ட் ஜோனை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவரா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லெவல்லே ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெட் கேண்டிலை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் கேண்டில் யூஸ் பண்ணியும் ட்ரேட் பண்ணலாம். நான் வந்து பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ட்ரேடர். ஸோ எனக்கு இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, மேபி இங்கே கிடைக்குதா அப்படின்ட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு கிட்ட வந்திருக்கு, ஒரு நல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதை ரீடெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி இந்த லெவலில் என்டர் ஆகிடுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த லெவலில் எங்கேயாச்சும் வச்சுட்டு என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கை எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக புஷ் பண்ணியிருக்கு கீழே. நமக்கு எக்ஸாக்டாக இந்த ப்ரீவியஸ் டே ஹையில் ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே என்ட்ரி மிஸ் பண்ணவங்க இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம். அண்ட் டார்கெட் சேம் தான். எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இமீடியட்டாக நம்ம சைடில் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரேட் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிசல்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அகைன் இந்த ஷீட்டுக்கு வாங்க. நிஃப்டி இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் இங்கே வந்து +1:1.1 1140க்கு நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். நான் வந்து இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே ரீடெஸ்ட் வரும்போது நான் ட்ரேட் பண்ணுவேன். ப்ரைஸ் அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு, பட் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கல. கன்ஃபர்மேஷன் கேண்டில்லாம் என்ன சொல்ல வரேன்னா என்னோட பயாஸை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு கேண்டில் கிடைக்கல. நான் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணும்போது நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா அதை கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக கன்சிடர் பண்ணி ட்ரேடில் என்டர் ஆகிருப்பேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் மேலே நிறைய விக் இருந்திருக்கு. அகைன் நல்ல பேர்ஸ் என்டர் ஆகிட்டு இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரேடை நான் எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் சிபிஆர் இருக்குது. ஆவரேஜ் சிபிஆர்னா மாடரேட் 10 டே இருக்கலாம், ஏதாச்சும் ஃபேக் அவுட்ஸ் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை, இதுதான் லோ. அந்த ஹை அண்ட் லோக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரை பண்ணியிருக்கு, பட் பேர் சென்டர் ஆகி நல்லா புஷ் பண்ணியிருக்காங்க. அகைன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்ல புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் வந்தால் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லை இது நல்ல ட்ரெண்டேவாக இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 20 SMAல ரீட்ரேஸ் ஆகும்போது நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபர்தராக மூவ் ஆகிட்டே இருக்குது, புல் பேக் கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கவும் முடியாது. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 20 SMA கிட்ட ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே ட்ரேடை எடுக்கலாம். நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் எது இருக்கோ அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவலில் டார்கெட் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணியாச்சு, ரிசல்ட்டை ரெக்கார்ட் பண்ணோம். நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி. ப்ராஃபிட்டாக லாஸான்னு போட்டுக்கோங்க. ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 1:2 கிடச்சிருக்கு. அகெயின் 11:55க்கு நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஃபர்தராக போயிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி ட்ரெண்டே இருந்துச்சுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் தான் ஆகும். சிபிஆரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைடாக கிடைக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிபிஆர் ரொம்பவே வைடாக இருந்திருக்கு. சிபிஆர் வைடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இனிஷியல் பேலன்ஸை ட்ரேட் பண்ணுவோம். இப்போ இனிஷியல் பேலன்ஸை மார்க் பண்ணிட்டோம். இந்த லெவலுக்கு ப்ரைஸ் வந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இதே நெக்ஸ்ட் கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டிலாக வந்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா
இது ஃபேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் ப்ரைஸ் வந்து பேரிஷாக மூவ் ஆயிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அகெயின் வந்து பேரிஷாக மூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் கேண்டில்ஸ் மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம இனிஷியல் பேலன்ஸ் ஃபேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நம்ம என்ட்ரு ஆனோம்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் ரீடெஸ்ட் கிடைச்சா நான் ட்ரேட் பண்ணுவேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இனிஷியல் பேலன்ஸ் லெவலுக்கு அகைன் வந்திருக்கு. மல்டிபிள் வீக் ரிஜெக்ஷன் இருக்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு புல்லிஷ் கேண்டில் நல்ல பவர்ஃபுல்லாக கிடைச்சதுன்னா நம்ம ட்ரேட் என்டர் பண்ண ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேண்டில்ஸ் அவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணல. இந்த விக் கேண்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டிலை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டில் கிடைச்சிருக்கு. ஸோ நான் இதை கன்சிடர் பண்ணி அண்ட் அந்த ரிஜெக்ஷனையும் கன்சிடர் பண்ணி, அதாவது இந்த விக்கை கன்சிடர் பண்ணி ட்ரேடில் என்டர் ஆகிறேன். பையர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்கன்ற நம்பிக்கையில். இனிஷியல் பேலன்ஸ் லோவில் என்டர் ஆகிருக்கேன். இனிஷியல் பேலன்ஸ் ஐ தான் என்னோட டார்கெட். பட் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ நான் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கில் வச்சுக்குவேன். என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேட் பண்ணும்? நிஃப்டி. யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ் -1 hour. எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 2:35. இப்போ வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை பேக் டெஸ்ட் பண்ணியாச்சு அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒரு 100 ட்ரேட் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவைன்றப்போ நம்மளுக்கு தோன்ற மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நான் எப்படி அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ட்ரேட் வந்து 11:40 12 அந்த ரேஞ்சில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஏர்லி டைம்ஸ், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1 ஹவரில், மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்கு. அது எந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு லாஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நமக்கு லாஸ் கொடுத்துருக்கு. மூவிங் ஆவரேஜ், பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்லாம் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இனிஷியல் பேலன்ஸை நம்ம எப்படி ட்வீக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி ப்ராஃபிட்டபிளாக மாற்றுறது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆங்கிள்லாம் தோணுதோ எல்லா ஆங்கிளையும் பேக் டெஸ்டட் ரிசல்ட்டை நம்ம புரட்டி போட்டு செக் பண்ணலாம். நம்மளோட கோல் ப்ராஃபிட்டபிளாக மாறுறது. பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.